நான் நீலக்குத்தை கம்பு எடுக்கிறேன், நீர் கூர்மையான சூட்டியை எடுக்கிறீர், நீர் எனது எதிரியாக இருக்கிறீர். நான் ஒரு படையிலும் காலையிடாமல் உங்களை காயோடு நான் கவுட் பண்ண முடியும். ஏய் நல்லாவே உலகிவிடு. ஏய் பசங்களே, சகோதரர்களே, அவன் குத்தத்தை பார்த்து பயப்படாதீங்க. இவெல்லாம் என் தோளின் காயங்க. ஆனா நீங்க கவனிச்சிங்களா, என்னோட குண்டானி அவனோட தொடைக்குள்ள இவ்வளவு போயிருக்கு. இது அப்புறம் கூட போவேனா, அது பெரிய சிற்றுண்டி என போயிடும். அவங்க இடத்தான் அப்படியே பொங்குது பாரு. என்கிட்ட நீ ஒப்பிடு. இப்படி தொடர்ந்து போனா வெல்ல கூறுவது நிச்சயம் நான் தான். இப்போது நான் வலதுபுறமாக திரும்புகிறேன். உடல் சிக்கி தவிக்கிறது. வாங்க, நீண்ட நிழலை வலதுபுறமாக சறுக்கினால் இதுவே நேரடியாக உங்கள் கால் வெட்டிவிடும். Can to make all this world seem right. Only you. இல்ல, இது எப்படி தப்பிச்சு வந்துச்சு? இதனால நான் அடைய முடியல. ஐயோ தாத்தா அடிக்காதீங்க, எனக்கு தெரியாது வந்து வாங்க, நான் ஒரு திறமையான செயலை உருவாக்கி பாக்குறேன். யாவருக்கும் தெரிந்த பெயன்று நீண்ட ஈட்டி அடிப்படை ஆற்றல் குத்துவதில் உள்ளது. நாம் நேரடியாக ஈட்டியை முன்னாலே கொண்டு வந்து உடல் வலிமையை பயன்படுத்தி குத்தினால் போதும். இந்த தொழிலுக்கு ஒரு பெயர் வைத்து அதை மின்னல் இடி துளை என்று அழைக்கலாம். இது கொஞ்சம் கீழே குறைவு இருக்கு, முடியாது. இந்த கேன் ரொம்ப நீளமா இருக்குது, சிறிய கேன் மாற்றுவோம். இந்த சிறியது இதுவும் பொருத்தமாக உள்ளது. ஓகே நண்பர்களே, இம்முறை நாங்கள் நிச்சயம் பழைய தோல்விகளை மறப்போம். கஷ்டம் இல்லையா? எனக்கே சிறிது சந்தேகம். இது நான் அடிக்கிறேனா அல்லது மேலே மாட்டுகிறேனா? இல்லையே, இந்த கேனுக்கு 2 முனைகள் இருக்கின்றன என்பதை யாரும் சொல்லவில்லை. அடிக்காதே, நான் தவறான வழி சொன்னேன். தவறு எங்க இருக்கின்றது? சீக்கிரம் திரும்ப மாற்றுங்கள். இந்த கோலாட்டையை சிறப்பாக பயன்படுத்த வேறொரு நுட்பத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நீளமான கம்பியின் பலம் அது நீளத்தில் மட்டும் இல்லை, மேலும் தாக்கத்தை தடுக்க முடியாது. இப்படி என்றால் நாம் ஒரு மர்மமான தாக்க உத்தியை வடிவமைத்து ஒரே தாக்கத்தில் வெற்றி பெற முயலலாம். நாம் இவ்வாறு செய்கிறோம். முதலில் பின்புறத்தை கீழே கொள்ள ரான்ஹவ் கால், அதை எடுத்து போய்விடுங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போது இது சரியாகிவிட்டதே. பிறகு எதிரி கவனம் செலுத்தாத சமயத்தில் நேரடியாக ஒரு பாய்ச்சி குறிக்கோளை பிடித்தாலும் நாம் நிலத்தில் படுத்து அவனுக்கு எதுவும் செய்ய இயலாது. அதனால நம்ம இடிஞ்சுட்டி அவசர தாக்குதலுக்கு கொசரத்தமை கொடுக்கிறது. ஒழுங்கான தரைப்பட்டு ஒழுங்கா சாட்சி செயல்படக்கூடாது. மாஞ்சக்குடி பறந்து சரி சகோதரர்களே, எண்ணற்ற முறை சோதித்து பார்த்த பிறகு இப்போது இறுதியில் பயன்பெற்றோம். இப்போது இருந்து நான் எனது கலைக்கதையை பயன்படுத்தி அவருக்கு மோசமான தாக்கத்தை கொடுக்க போகிறேன். இதை மட்டும் பார்க்கலாம். இந்த விளைவு எப்படி? எதிரியோடு வந்து கலக்க முடியல, நம் திட்டம் வேலை செய்கிறதே. பண்புகள் புறப்பட்டு நுழைந்து தாக்க வேண்டும். இந்த நடவடிக்கை முழங்கி மலம் சிந்தும் நிலைக்கு நீர் கொட்ட எல்லா படும் உள்ளன. போர்க்களத்தில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். அடுத்தது இன்னும் சில அடி கொடு. நீ பார்த்தால் இந்த வடிவு இவ்வளவு விரைவாக இருக்கிறது. அதிவேக நிலையில விட முடியாது.